யாவரும் செய்திக்கு ஆதாரமாக கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஒரு விசையாக உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் எனக்கு மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. ராஜா உம் நாமம் துதிக்கையிலே என்னேசையா உம் அன்பு ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன். ராஜா இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமாண்டவரே, உங்களுடைய வசனம் எங்களுக்கு உணவாக இருக்கணும்ப்பா. உங்களுடைய வேதம் எங்களுக்கு மருந்தாய் இருக்கணும்ப்பா. காயப்பட்ட எங்கள் வாழ்வை அது ஆற்றுகிறதாய், தேற்றுகிறதாய், நொறுங்குண்ட இருதயங்களை காயம் வெட்டுகிறதாய் உங்களுடைய வசனம் எங்களுக்கு வந்து இறங்கட்டும் சுவாமி. நீர் எங்களை மறைத்து வெளிப்படுவீராக. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க சுவாமி. என்னுடைய வாயிலிருந்து நீர் பேசும்படியாய் சொல்லிக்கிறேன். என்னை தரை மட்டும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் முன் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் மெய்யாக விசுவாசிக்கிறேன். கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்மை சீர்படுத்துவதற்கு, நம்மை திடப்படுத்துவதற்கு, இந்த உலகத்தில் அந்த கடினமான சூழ்நிலையை கடந்து போகக்கூடிய ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் நம்முடைய இருதயத்தில் விதைத்துக் கொண்டே இருக்கிறார் என்பது எத்தனை உண்மை பிரியமானவர்களே. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம் தெசலோனியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. பவுல் இந்த இடத்துல எழுதுகிறார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.
எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் சொல்றாரு, you are the one who chosen people. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே அறைகூவல் விடுகிறார். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த உலகத்திலே நம்மை படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்முடைய வாழ்க்கை ஓட்டங்களிலே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்தை தெரிந்து கொண்டவர்களாக இருக்கிறார். ஆனா அவர் தெரிந்து கொண்ட காரியத்தை எத்தனை பேர் இந்த நாளிலே நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று இந்த நாளில் நிதானித்து பார்க்கணும். அதில் 6வது வசனம் 7வது வசனத்தை நீங்க சேர்த்து வாசிக்கும் பொழுது அவர் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று சொல்லி வாசிங்க. 6 மற்றும் 7. நீங்கள் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் ஆகையாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர்னால அந்த சொன்ன இந்த காரியம் நமக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதா என்று சொல்லி சற்று நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய காலமாக இருக்கிறது. ஆண்டவர் விசுவாசிக்கிறாரு. பவுல் சொல்றாரு, நீங்கள் எல்லாவித உபத்திரவத்திலும், இந்த உலகத்தில் நீங்க அனுபவிக்கிற அநேக உபத்திரவங்கள் உண்டு, அநேக போராட்டத்தின் வழிகள் உண்டு. இந்த வழிகளின் மத்தியிலும் நீங்க என்ன செய்றீங்களா? திருவசனத்தை கவனமா கேட்டு அது விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட உபத்திரவத்திலும் கடந்து போகக்கூடிய ஒரு வல்லமையை தேவனின் வசனத்தின் மூலியமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது எத்தனை சத்தியமான ஒரு காரியம் பிரியமானவர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு, ஹல்லேலூயா, இது மிகப்பெரிய ஒரு காரியம், இது மிகப்பெரிய ஒரு அறிக்கை. இன்னைக்கு பவுல் சொல்றாரு, எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் நடக்கிற நாம எப்படி பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு அது வழியில நடக்கிறோமா? அப்ப பாருங்க, பவுல் நம்ம மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை இந்த நாளிலே நிறைவேறி கொண்டிருக்கிறதா என்று சொல்லி கொஞ்சம் நம்மளை சீர்தூக்கி பார்க்கணும். ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றுவர்களாகி இவ்விதமாய் எப்படி மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா நம்ம நடக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் நாளில் விசுவாசிக்கிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை ஒருபோதும் உடைத்து எறிந்து விடாத ஒரு ஜனமாய் நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார். நம்மளை கிறிஸ்தவனாய், ஒரு கிறிஸ்தவனாய், கிறிஸ்தவல் நான் ஒரு மதத்திற்காக சொல்லல. கிறிஸ்தவல் என்றால் என்ன? இன்னைக்கு அனைவரும் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து இருக்கும்போது கிறிஸ்டியானிட்டிங்கிற ஒரு மதமே இல்லை. உண்மைதான், உண்மைதான். கிறிஸ்தவன், கிறிஸ்தவல் என்றால் அதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன? தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கு. கிறிஸ்துவை உடையவன். ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் என்றால், கிறிஸ்தவன் என்றால் ஏதோ ஒரு மேஜிக் வேர்ட் இல்ல, அது ஒரு மதம் அல்ல. அது கிறிஸ்துவை போல வாழுகிற ஒரு வாழ்க்கையை அடிப்படையாய் கொண்ட ஒரு மார்க்கம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தார் இந்த உலகத்துல? மிகவும் நல்லவராய், எல்லாரையும் நேசிக்கிறவராய், எல்லாரையும் என்னுடைய ஜனம், என் பிள்ளைகள் என்று சொல்லி தன்னை போல பிறரை நேசிக்கிறவராய், மற்ற ஜனங்களையும் என் பிதாவின் ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஜனம் என்று சொல்லி அந்த ஜனத்திற்காகவும் தன் உயிரையே துறக்கவும் துணிந்தவராய் உடலில் இருக்கிறார். 6 லிட்டர் ரத்தமும் எனக்கு வேண்டாம், இந்த ரத்தத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்?
கொடுக்கிறேன் என்று சொல்லி, என் பிள்ளைகள் எப்படியாவது மீட்கப்பட்டால் சரி, ரட்சிக்கப்பட்டாலும் சரி, பரலோக ராஜ்யத்தின் வழியை வந்து அடைந்தால் சரி என்று சொல்லி அவருடைய சிந்தை, செயல், அவருடைய ஏக்கம், எண்ணம் எல்லாம் நம்மை குறித்து, நம்மை சார்ந்ததாகவே இருந்தது. பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கை சுயநலமான வாழ்க்கை அல்லவே அல்ல. அவர் எல்லாரையும் மொத்த மனுகுலத்தையும் நேசிக்கிறவராய், இம்மானுவேலராய் இந்த உலகிலே சுற்றி திரிந்தார். 33.5 ஆண்டுகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கை சரித்திரம் மாத்திரமல்ல, அது ஒரு சாட்சி. ஒரு நல்ல கிறிஸ்தவன் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு எக்ஸாம்பிளாய் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு போனார். அவங்கதான் கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவம் என்றால் ஒரு பெரிய ஏதோ ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை போல சிந்திக்கிறவர்கள், கிறிஸ்துவை போல நடக்கிறவர்கள், கிறிஸ்துவை போல தன்னை போல பிற ஜனங்களை நேசிக்கிறவர்கள் இந்த கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அதான் சொல்றார், மற்ற ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு யாவருக்கும் ஒரு முன்மாதிரியாய் நம்மை அடையாளப்படுத்துகிறார். பவுல் இதை குறித்து தெசலோனிக்கருக்கு எழுதும் பொழுது மிக அழகாக எழுதுகிறார், மிக அழகாக நம்மை அடையாளப்படுத்துகிறார். தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 1 மற்றும் 2 வசனத்தை வாசிங்க. பவுலும் சில்வானும் தேவனுக்குள்ளும் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது, தேவனாலும் கிறிஸ்துவினாலும் உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, அவர் எப்படி அடையாளப்படுத்துகிறார்? அவருடைய முகவுரை எவ்வளவு அழகாக தெசலோனிக்கேயருக்காக எழுதப்படுகிறது என்று சொல்லி பாருங்க. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து என்ன செய்றாரா? செபித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் நம்மளை அடையாளப்படுத்தும் பொழுது 3 காரியங்களை குறித்து, 3 காரியமாக நம்மை குறித்து அடையாளப்படுத்துகிறார். ஒன்று, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும். இத்தனை அவயங்களும் அடக்கங்களும் உட்பட்டவர்கள் தான் கிறிஸ்துவை உடையவர்கள். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகில் தன்னை எப்படி அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். நீங்க எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி அவர் நம்புறாரு. விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. பாருங்க 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 பாருங்க. எனக்கு பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் நம்மளை எப்படி அடையாளப்படுத்துகிறார் இந்த உலகத்திற்கு என்று சொல்லி. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விலையேறப்பட்டவர்களுக்கு அடையாளம் இந்த 3 நற்குணங்கள். இந்த நற்குணம் நம்முடைய வாழ்க்கையில இடைவிடாமல் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அப்படி இருக்கிற பட்சத்துல தான் நம்ம மற்றவர்களுக்கு எப்படியாய் மாறுகிறோம்? ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாய், ஒரு எக்ஸாம்பிள். பார் அந்த பிள்ளைகளை பார். நம்ம சிலரை காட்டி கொடுப்பல, பார் அந்த பிள்ளைய பார், எப்படி இருக்கிறா பார், எப்படி படிக்கிறா பார், எப்படி நடக்கிறா பார், ஒழுக்கத்துல எவ்வளவு அழகா இருக்கிறா பார். ஒருத்தர் எக்ஸாம்பிளா நம்ம காட்டும் போது யாரை குறித்து காட்டுகிறோம்? ஒழுக்கமற்றவர்களை காட்டுகிறோமா? இல்ல, ஒழுக்கத்தில் தேறினவர்களை குறித்து நாம் காட்டுகிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு. அதே விதமாக இன்னைக்கு பவுல் நம்மை அடையாளப்படுத்த விரும்புகிறார். அதாவது 3 காரியங்களை அவர் ஹைலைட் பண்றார். 1, விசுவாசத்தின் கிரியை. 2,
அன்பின் பிரயாசம், 3 நம்பிக்கையில் பொறுமை. இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் பொழுது நாம் பிறருக்கு எப்படியாய் மாறுகிறோம்? அடையாளமாய் மாறுகிறோம். முதலாவது விசுவாசத்தின் கிரியை என்றால் என்ன? எபிரேயர் 11:1 என்ன சொல்லுகிறது? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் தொடர்ந்து அந்த காரியத்தை நாம் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 11:4-8 வரைக்கும் உள்ள வசனத்தை நாம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியையும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். பாருங்க, இங்க நம்பப்படுகிறவைகளின் விசுவாசம், அந்த உறுதி எப்படியாய் அங்க விரிவுரையாக்கப்பட்டிருக்கிறது? விசுவாசத்திலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினானா. அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே என்ன செய்கிறாரு? சாட்சி கொடுக்கிறார். கிரியை, உன்னுடைய விசுவாசத்தில் இருக்கிற ஒரு கிரியை. தேவனுக்கு என்று நான் ஏதாவது கொடுக்க வேண்டும், தேவனுக்கு என்று நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், தேவனுக்கு என்று நான் ஏதாவது ஒன்று பேசணும், என் வாழ்க்கையில தேவனுக்கு என்று ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்யணும் அப்படிங்கிற கிரியை, விசுவாசத்துல கிரியை. அந்த கிரியை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மிக முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து அடுத்தது வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றிருந்தான். கிரியை. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு யாராவது ஒரு ஆள் பேசுறதுக்கு வேணும், யாராவது ஒரு ஆள். ஆண்டவர் அவனோடு ஒரு உறவு வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறார். என் கூட யாராவது ஒரு மகன் ஒரு மகள் என்னை நோக்கி கூப்பிட மாட்டாங்களா, என்கிட்ட மணிக்கணக்கு அமர்ந்து பேச மாட்டாங்களான்னு சொல்லி ஆண்டவருக்கு அநேக ஆசை. அவர் இந்த உலகத்தின் நடக்கிற அநேக காரியங்களை குறித்து கவலை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய முகம் வாடி போயிருக்கிறது. அவருடைய இருதயம் கனத்த இருதயமாய் மாறி இருக்கிறது. யாராவது ஒருவர் அவருடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர் யார்கிட்டயாவது பேசணும்னு நினைக்கிறார். தட்டி எழுப்புறார் நம்மள. ராத்திரி தூங்கும் பொழுது, இமானுவே எழுப்புப்பா, I want to talk to you. நான் உங்ககிட்ட பேசணும். என் இருதயம் பாரமா இருக்கிறது. இந்த உலக கவலைகள் என்னை போட்டு அப்படியே நெருக்கி கொண்டு இருக்கிறது. I want to share with you. என்னுடைய காரியங்கள் இந்த உலகத்துல என்னுடைய திட்டங்கள் எப்படியா இருக்கிறது, அதை நான் எப்படியா யார் மூலியமாய் நிறைவேற்றணும் சொல்லி நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற யாராவது ஒருவர் எழுந்திருந்து முழங்கால் பண்ணிட்டு என்னோடு பேச மாட்டார்களா என்று ஏங்குகிற ஒரு இருதயம் தேவனுடைய இருதயம். ஆபேலுடைய வாழ்க்கை அப்படியா இருந்தது. அவன் கிரியையினாலே தேவனோடு ஒரு உறவை வைத்துக் கொண்டிருந்தான். அவனுடைய சிந்தை செயல் மணிக்கணக்கில் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவர் பார்த்தார், நீங்க வேண்டாம் வா என்னோடு சொல்லி ஒரு அழைச்சிட்டு போயிட்டாரு. பாருங்க, ஆண்டவருக்கு யாராவது கதை பேசுறது வேணுங்க. அவருடைய காரியங்களை குறித்து யாரிடத்திலேயாவது வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுகிற தேவன். என் திட்டங்களை யாரால் செய்ய முடியும், நான் நினைக்கிற காரியத்தை நான் யாரிடத்துல சொல்லி செயல்படுத்த முடியும் என்று சொல்லி அவர் ஆவலா இயங்குகிற ஒரு தேவன். அவர் கிரியை செய்வதற்கு ஏதாவது ஒரு கருவி வேணும். அந்த கருவியால் ஏனோக்கை போல நீங்களும் நானும் மாறிவிடக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தில் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தில் வெறும் விசுவாசம் மாத்திரம் செத்த விசுவாசமா இருக்கக்கூடாது, அது கிரியை உள்ள விசுவாசமா இருக்கணும். தேவன் இப்படிப்பட்டவர்களை நேசிக்கிறார். அவர்களோடு உறவு வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறார். அவர்களோடு கூட அநேக காரியங்களை வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஜனமாய் நாம் மாறணுமா வேண்டாமா? அவருடைய திட்டங்கள் செயல்கள் எல்லாவற்றையும் நம்மிடத்தில் சொல்லி அதை செயல்படுத்தணும்னு ஆசைப்படுகிறார்.
இரண்டாவது அன்பின் பிரயாசம். அன்பின் பிரயாசம். ஆண்டவர் அநேக கற்பனைகளை கொண்டு இயேசுவிடத்தில் கேட்கும்போது அவர் சொல்லிட்டார், இவைகள் எல்லாவற்றையும் அன்பே பிரதானம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லி அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. அன்புள்ளவன் எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி அன்பை குறித்து மிக தெளிவாக அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் பார்த்தது போல ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணாமல் போனான். தேவன் அவனை சிநேகிதனாய் எடுத்துக்கொண்டார். அன்பின் பிரயாசம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம் அப்படியாய் சொல்லப்படுகிறது, நான் மோசையோடு மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அன்பின் பிரயாசம். இயேசுவின் மீது அன்பு இருக்கு நமக்கு. ஆண்டவரின் மீது மோசைக்கு அன்பு இருந்தது. அந்த அன்பு ஆதி காலம் முதல் அவனுடைய இருதயத்தில் புதைந்து கிடந்தது. இன்னைக்கு சக ஒரு எபிரேயனை எகிப்தியன் அடிக்கும் பொழுது அவனுடைய இருதயம் கொந்தளிக்கிறது, அவனுடைய ரத்தம் சூடேறுது. என் ஜனத்தை அடிக்கிறதுக்கு இவன் யார் என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் துணிந்தவனாய் அவனை போய் அடித்து அந்த இடத்துல அவனை கொன்று போடுகிறான். அன்பின் பிரயாசம். ஆண்டவரின் மீது அன்பு அவனுக்கு. தாவீது தேவன் மீது வைத்திருந்த அன்பு அளவில்லாதது. கோலியாத் தேவனை பரியாசம் பண்றான். என் முன்னால யாரால் நிற்க முடியும் என்று சொல்லி பரியாசம் பண்ணும்போது அவனுக்குள்ள வைராக்கியம் வருகிறது. ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இவன் யார் என்று சொல்லி தன்னுடைய சைஸ பார்க்கல, தனக்குள்ள இருக்கிற பலனை பார்க்கல, தனக்குள்ள இருக்கிற தேவனை அவன் உணர்ந்ததனால அவன் தேவனுக்காக எந்த அளவுக்கு போய் சண்டை போடுறதுக்கு இறங்கிக்க வந்துட்டான். அவனுக்கு எதிராக நிற்கிறவன் மிகப்பெரிய ஒரு பலசாலி, அவ்வளவு ஹைட்டா இருக்கிறான். இவன் ஒரு எறும்பு மாதிரி நிற்கிறான் அவனுக்கு முன்பாக. ஆனா அவனுக்குள்ள இருந்த அந்த அன்பின் வைராக்கியம், என் தேவனின் மீது, நான் ஆராதிக்கிற தேவனை நிந்திப்பதற்கு நீ யார் என்று சொல்லி ஒரு கல்ல அவன் முகம் குப்புற விட தள்ளிட்டான். ஹல்லேலூயா. தாவீதுக்குள்ள இருந்த பலன் செய்ததா அல்ல அவனுக்குள் இருந்த தேவனுடைய அன்பு அதை செய்ததா? பாருங்க, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை இல்ல நம்ம ரொம்ப நேசிக்கிற யாரையாவது வந்து எடுத்து போட்டு அடிச்சா நம்ம சும்மா விட்டுருவோமா? உடனே என்ன செய்வோம்? கொந்தளிச்சுட்டு போவோம். ஏய், how dare you, என் பிள்ளை அடிக்கிறதுக்கு நீ யாரா? சண்டைக்கு போகல. அதே மாதிரிதான் ஆண்டவரின் மீது இருக்கிற அன்பின் பிரயாசம். சங்கீதம் 104 தாவீது இப்படியாய் வர்ணிக்கிறான், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் என்று சொல்லி. உன்னத பாட்டுல சாலமோன் மிக அழகாக தேவனை வர்ணிக்கிறான் பாருங்க. 1ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து எடுத்து வாசிங்களா. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவார். உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளது. உமது நாமம் ஊற்றுகின்ற பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வரும். ராஜா என்னை தமது அறையில் அழைத்துக் கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் கலைகொண்டு மகிழ்வோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்.
பாருங்க, ஆண்டவர் மீது அவனுக்கு இருக்கிற நேசம். சாலமோன் எப்படிப்பட்ட ஒரு ஆளு? சாலமோனுக்கு எத்தனை மனைவி? நமக்கு ஒன்றை வச்சுட்டு சமாளிக்க முடியல. 200 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இதுக்குன்னே ஒரு பெரிய அரண்மனை கட்டி வச்சிருப்பாங்க. அப்ப ஆண்டவரை வர்ணிக்கிறது கூட அவனுடைய வழியில, அவனுடைய சிந்தையில வர்ணிக்கிறான். அதான் அவன் சொல்றான் பாருங்க, அவர் தமது வாயின் முத்தங்களினால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சரசத்தில் பார்க்கிலும் இன்பமானது. அப்படின்னா உலகத்துல அவன் அதிகமா நேசிச்ச அநேக காரியங்கள் உண்டு. இவைகள் எல்லாவற்றும் மேலாக என் நேசனுடைய நேசம் இனிமையானது என்கிறார். அவன் அவ்வளவு அணுவாய் கர்த்தரை ருசி பார்த்திருக்கிறான். பிரியமானவர்களே, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவர்கள், உமது நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். பாருங்க, உத்தமர்கள் ஆண்டவரை நேசிக்கிறார்களா? ஐயா கூட ஒரு அருமையான பாட்டு பாருங்க. என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவேன். என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவேன். அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவேன். அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவேன். பாருங்க, எவ்வளவு அப்படியே உருகி எழுதியிருக்கிறார் ஆண்டவர் மீது. ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த அன்பின் பிரயாசம் நம்முடைய இருதயத்திலிருந்து எப்படி வெளிப்படுகிறதுனால யோசிச்சு பாருங்க. உங்களுடைய இருதயத்துல ஆண்டவருக்கு எந்த இடத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க? நாம உதாரணமா பார்த்து வச்சிருக்கோம். இவங்க எல்லாரும் ஸ்திரீகளின் நேசத்தை பார்க்கிலும் உங்களுடைய நேசம் பெரியதுன்ட்டாங்க. திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உங்களுடைய நேசம் பெரியது, உங்களுடைய அன்பு வழியது என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்துட்டாங்க. இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்துல ஆண்டவருக்கு எந்த இடத்தை கொடுத்து வச்சிருக்கிறோம் தெரியுமானவர்களே? கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற நாம இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல, நம்முடைய சிந்தையில எத்தனாவது இடத்துல இருக்கிறார்? யோசிச்சு பாருங்க. அப்போ அவர் வெளிப்படுத்துகிற இரண்டாவது காரியம் அன்பின் பிரயாசம். கிறிஸ்தவன் என்றால் ஒரு அன்பின் பிரயாசம். ஆண்டவர் மீது ஒரு அளவு கடந்த ஒரு நேசம், அளவு கடந்த ஒரு அன்பு நமக்குள்ள இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி இருக்கிற பட்சத்துல தான் அவரை முதலாவது இடத்துல வச்சு அழகு பார்க்கும் பொழுதுதான் அதன் மூலியமாய் அதனுடைய கிரியை மிகப்பெரியதாய் வருகிறது. மூன்றாவது, நம்பிக்கையில் பொறுமை. நம்பிக்கையில பொறுமை, இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில. இந்த பொறுமைங்கிறது அநேக நேரங்களிலே நம்ம இடத்துல காணப்படுகிறதே கிடையாது. பொறுமை இல்லாம எதனாலும் உடனே பேசிடுறது, உடனே செயல்ல காட்டிடுறது, உடனே வாழ்க்கையில வெளிப்படுத்துறது நம்மளுடைய சுயரூபத்தை. கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்றிருக்கிற நமக்கு நம்பிக்கையில ஒரு பொறுமை வேணும். எடுத்து வாசிங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம். இரண்டாவது வசனம் வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை
உண்டாக்கும் என்று அறிந்து மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவராயிராமல் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவராயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. ஹலோ, ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்த்து என்ன சொல்றாரு? பொறுமை எப்படி இருக்கணுமா? பூரண கிரியை. இன்னைக்கு பொறுமை இல்லாம இந்த உலகத்தில் நடக்கிறது தான் இவ்வளவு அநியாயங்கள் இருக்காங்க. தேசங்களுக்கு தேசம் அவங்களுக்கு பொறுமை கிடையாது, சகிப்புத்தன்மை கிடையாது. குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பொறுமை கிடையாது, சகிப்புத்தன்மை கிடையாது. இன்னைக்கு அநேக திருமண வாழ்க்கைகள் வெகு சில வருடங்களிலே தோல்வியில முடிகிறது, விவாகரத்தில் முடிகிறது. காரணம் என்ன? பொறுமை கிடையாது. அல்லேலூயா. மனைவி பொறுமையா இருந்தாலும் மனைவியின் அம்மா என்ன செய்யறது? பொறுமையா இருக்க கிடையாது. டெய்லி புருஷன் வீடு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி குச்சி விடுறது, என்ன சாப்பிட்டியா? அதில் தான் முதல்ல ஆரம்பிக்கிறது. எப்படி சாப்பிட்டியா அப்படின்னாலே அடுத்தது ஏதோ ஒன்று அங்கே ஒரு விஷத்தை ஏற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். பணத்தை வீணடிக்காதீங்கம்மா, அதை செய்யாதீங்கம்மா, இதை செய்யாதீங்கம்மா. இன்னைக்கு இந்த காலத்துல பெண்களை தங்கள் தாய்கள் எப்படியா இயக்கி கொண்டு இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. அநேக குடும்பங்களுக்குள்ள திருமண வாழ்க்கை தோல்வியில் முடியறதுக்கு காரணம் அந்த பெண்ணின் தாய். என் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நான் அதை நேரில் பார்த்துருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன், அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறேன். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, பொறுமை எதுலையுமே கிடையாது. அது எப்படியா முதல்ல எழுதப்பட்டிருக்கு? கிறிஸ்து இயேசுக்குள்ள, இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற நம்பிக்கையின் பொறுமை. நம்ம படைத்த ஆண்டவர் நமக்காக எதையும் செய்வார், அந்த வேலை வரும் வரைக்கும் சற்று பொறுமையாக காத்திருப்போம் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு அனைவருடைய இருதயத்தில் இல்லை. எல்லாம் அவங்களுக்கு இன்ஸ்டன்டா வேணும். அவங்க நினைச்ச காரியம் நினைச்ச இடத்துல நடந்துடணும். நமக்கு ஏன்னா கடவுளோட மேன்மையானவங்க நம்ம எல்லாம் காத்திருக்கிறது இல்லை, பொறுமையா இருக்கிறது இல்லை. ஆண்டவருடைய வேலை வரும் வரைக்கும் அதற்காக காத்திருப்போம், ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஒரு வேலை ஒன்று வரும், அவர் உயர்த்துகிற வேலை வரும், அந்த வேலையை நிச்சயமா நம்ம உயர்த்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை, பொறுமை இல்லை. எத்தனையுடைய வாழ்க்கையில் இது நடந்து கொண்டிருக்கிறது பாருங்க. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம், பொறுமை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல ஆதாம் தேவன் மீது விசுவாசம் இல்லாதபடினால, பொறுமை இல்லாதபடினால ஏவாள் கொடுத்த அந்த கனியை புசித்து தேவனிலும் மேன்மையான காரியத்தை அடைந்து விடலாமா என்று சொல்லி அவருடைய இருதயத்தின் ஆசை. விளைவு என்ன? தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு பிரிவினை உண்டாகிறது. அவனை எவ்வளவு பிரஷியஸா படைச்சு வச்சிருந்தார், எவ்வளவா நேசித்திருந்தார். தினமும் காலையில குளிர்ச்சியான வேலையில என் பிள்ளைகளை நான் போய் பார்க்கட்டும். ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? ஏவாளே நீ எங்க இருக்கிறாய்? வாங்கப்பா, உங்க கூட நான் கொஞ்சம் உறவாடட்டும். நான் நேசிக்கிற என் அன்பு பிள்ளைகளை, என் சாயலாகவே நான் உங்களை உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தினமும் வந்து உறவு வைத்துக் கொண்டிருந்த ஒரு வேளை ஆண்டவருடைய இந்த பரிபூரண அழகை நேரிலே கண்டு தரிசித்த அந்த உன்னதமான ஆதாம் ஏவாள், அவருடைய அன்பிலே களி கூர்ந்து கொண்டிருந்த ஆதாம் ஏவாள், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நடமாடி கொண்டிருந்த ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய சொந்த இச்சையினால ஆண்டவர் மீது அவர் சொன்னார், அந்த கனியை தொடாதனாரு, அதை தொட்டா உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்ற போது
அப்போ தேவனிலும் மேன்மையான ஒரு மனிதனாய் மனுஷியாய் நான் மாறிவிட வேண்டும் என்கின்ற ஒரு பேராசை இங்கு வெளிப்படுகிறது. அதன் மூலியமாய் தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பிளவு உண்டாகிறது. கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா சாத்தான மேற்கொண்டு இருக்கலாம். இந்த உன்னதமான காரியத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். அன்னைக்கு யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இழந்து போன ஜனம் நாம. அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தில் அவருடைய தோட்டத்தில் உலாவுகிற ஒரு அனுபவம், அவரோடு கூட அவர் நடக்கிற ஒரு அனுபவம், அது எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் உங்க கண்முன் நிறுத்தி பாருங்க. ஆதாமும் ஏவாளும் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள். அதான் அவர் சொல்றார், அந்த மேன்மையை தான் மோசை கொடுக்கிறார். நான் தீர்க்க தரிசனம் மூலியமா எல்லாரோடும் இடைப்படுகிறேன். ஆனால் மோசையோடு அப்படி அல்ல. அவனோட முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் அவன் என் சாயலை காண்கிறான் என்று சொல்றார். மோசைக்கு அந்த அனுபவம் கிடைத்தது. புரிவானவர்களே பாருங்க, அப்ப எவ்வளவு காரியத்தை நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து இழந்து போனோம்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். போர்த்திபாரின் மனைவி யோசேப்பு தன் வாழ்க்கையில எப்படியாவது தன் அண்ணன்களை நேசிச்சான், தன் உறவுகளை நேசிச்சான். ஆனா அங்க குழியில போடப்பட்டு அவனை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. கடைசியில் அவனை கொண்டு வித்துட்டாங்க. எகிப்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்படுகிறார். போத்திபாரின் வீட்டில் வேலை செய்யறான். அங்க அவனுக்கு ஒரு சோதனை வருது. அவன் மனைவி கூப்பிடுறா, நீ வான்றா. இவன் என்ன செய்யறான்? எல்லாத்தையும் உதவி விட்டுட்டு என் தேவனை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னிடத்தில் வந்து இறங்கி எனக்குன்னு கொடுக்கிற ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன், காத்திருப்பேன். ஏன்னா அவர் மீது எனக்கு நம்பிக்கையின் விசுவாசம், நம்பிக்கையின் பொறுமை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அவன் இந்த சிற்றின்பை உதறி தள்ளினவனாய் ஓடி போனான். விளைவு சிறை வாசம். இன்னும் நெருக்கத்தின் மீது நெருக்கம் அவனுக்கு. யோசிப்புக்கு ஐயோ, ஒருவேளை அவன் நம்மளா இருந்தா என்ன யோசிச்சிருப்போம்? ஐயோ, நம்ம ஒருவேளை அந்த அம்மாவுடைய ஆசைக்கு இறங்கியிருந்தா இன்னைக்கு அந்த அரண்மனையில ராஜா மாதிரி இருந்திருக்கலாமே, அந்த வீட்டுல சகல செல்வ செழிப்போடு இருந்திருக்கலாமே, நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி யோசித்திருக்கலாம். ஆனா பாருங்க, தேவன் அவனுடைய இருதயத்தில் இருந்ததுனால, அவர் மீது வைத்த நம்பிக்கையின் பொறுமை அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் காத்திருந்தான். கடைசியில் விளைவு என்ன? அவன் நீங்க யாதையாவது 41:38 நீங்க பார்த்தீங்கன்னா ராஜா சொல்றாரு பாருங்க, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன் போல் யாரும் உண்டோ என்று சொல்லி தேவனுடைய ஆவியை, தேவனையே அறியாத ஒரு ராஜா அவனுக்குள் இருக்கிற ஆவியை அடையாளம் கண்டு கொண்டான். தேவன் இவனுக்குள் கிரியேட் செய்கிறார். இவன் சம்திங் டிஃபரண்ட். ராஜாவுடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைக்கிறது. 41வது வசனத்துல அவர் சகல எகிப்து தேசத்திற்கும் அவனை அதிபதியாக்குகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் மாத்திரம் அந்த சிற்றின்பத்திற்காக சற்று விழுந்திருந்தானா இவ்வளவு பெரிய விலையேற பெற்ற ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில் வந்திருக்குமான்னு சொல்லி இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. பொறுமை இல்லை, எல்லாத்தையும் சீக்கிரம் அடைஞ்சிருங்கிற ஆசை. விளைவு ஆசீர்வாதத்தை இழந்து தவிக்கிற ஒரு காரியம், நித்திய பால்கடிப்புக்குள்ளாய் விழுகிற ஒரு காரியம். நல்லா யோசித்து பாருங்க. நரகம் யாருக்காக உருவாக்கப்பட்டது? நமக்காக உருவாக்கப்பட்டதா? நிச்சயமாக இல்லை. நரகம் பிசாசுகளுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் உருவாக்கப்பட்டது, நமக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு
இழுப்புண்டு சிக்குண்டு பாவத்தில் விழுகிறான். பின்பு பாவம் பூரணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்கிறது. அந்த மரணம் தான் பால் கடிப்புக்குள்ள நம்ம கொண்டு தள்ளுறது, நரகத்துக்குள்ள. பாருங்க, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற நித்திய வாழ்வை நம்ம மறந்து பாதி வழியில குறுக்கு வழியில மேல வந்துடணும்னு சொல்லி யோசித்து ஆண்டவர் கொடுக்கிற அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை இழந்து போகிற பிள்ளைகளாய் மாறி போகிற பிள்ளைகளே. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி நம்பிக்கையில பொறுமை. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் என்பதை விளங்கப்படுகிற ஒரு காரியம் தான் இது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அன்னாள் அதுக்கு முன்னால அழுதா, அன்னாள் பரியாசம் பண்ணப்பட்டாள். அன்னாள் அழுது 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 ஆண்டவருடைய சமூகத்தில் போய் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்துல கொட்டி தீர்த்துட்டு அதுக்கப்புறம் அழுதுட்டு இருந்தாளா? நிச்சயமா இல்லை. அப்புறம் போய் அவன் வேலையை சந்தோஷமா பார்க்க போயிட்டான். ஏன்னா அவளுக்கு தெரியும், என் தேவனுடைய கரத்துல நான் கொடுத்திருக்கிற இந்த விண்ணப்பம் ஒரு நாள் நிச்சயமாய் ஜெயமாய் இடத்துல வந்து சேரும் என்று சொல்லி. அதான் 20ஆம் வருஷத்துல சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப அந்த பொறுமை அன்னாளை தேவன் கடாட்சிக்கு செய்ய காரணமாக இருந்தது. அந்த கர்ப்பத்தை அடைத்திருந்தவர் ஆண்டவர் தான், அதை திறந்தவர் ஆண்டவர் தான். அவருக்கு அடைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டுன்னா திறக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. அந்த காலம் வரும் வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்க வேண்டியது மிக முக்கியம். இத்தனை குவாலிட்டி, இந்த 3 குவாலிட்டியும் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு சொன்ன அந்த காரியம். இவர்கள் தான் 1 தெசலோனிக்கர் 1:3 நம்ம பார்த்த பிரகாரம் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் மாறி போவீர்கள். இப்போ ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த உன்னதமான காரியத்தை நாம் பின்பற்றும் பொழுது நம்ம எப்படி மாற்றார் தெரியுமா? கடைசி காலத்துல தேவனோடு கூட யுத்தம் செய்யக்கூடிய ஒரு ஜனமாய் உங்களை என்னை மாற்றுகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிங்களேன். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார்கள் என்றார். பாருங்க, அவரோடு அழைக்கப்பட்ட அவர்களோடு இருக்கிறவங்க யாரா? அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார்கள். அந்த அழைக்கப்பட்டவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும் இந்த ஜனம் நீங்களும் நான். ஹல்லேலூயா. இதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் கிறிஸ்தவர் என்று அடையாளப்பட்டிருக்கிற நாம இந்த 3 காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில வைத்து நாம் நடக்கும் பொழுது நிச்சயம் இந்த காரியம் நடந்தே தீரும். கடைசியாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களையும் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா ஆண்டவருக்கு என்று நம்ம பயன்படணும்னு நினைச்சா அவருடைய ராஜ்யம் வரும் பொழுது அந்த ராஜ்யத்தின் நாமும் ஒரு பங்காளியா இருக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியை நமக்குள்ள வளர்த்து காத்திருக்கும் பொழுது நிச்சயம் பலனடைகிற ஜனங்களாய் நாம் மாறிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை
இருக்கின்றேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆமாண்டவரே, நாங்கள் இந்த நாளில் பார்த்தது போல நாங்கள் கிறிஸ்துவ மதத்தானாய் இல்லாதபடிக்கு கிறிஸ்துவை உடையவனாய் வாழக்கூடிய ஒரு உன்னதமான காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதில் எந்தெந்த குவாலிட்டி எங்களுக்குள் குறைவுபடுகிறதோ அவை எல்லாவற்றிலும் இந்த நாளிலே நஸ்ரனாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பெற்று வாழ கர்த்தர்களுக்கு பலன் தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எப்படியாவது உம்முடைய ராஜ்யத்தில் நாங்களும் பங்கெடுக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தரும்படியாய் செபிக்கிறோம். இந்த உலகத்தில் எங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா நாச மோச கிரியைகளையும் ஆண்டவரை எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாக இருக்கும்படி ஆண்டவரே உம்மால் மகிமைப்படுத்தப்பட்ட ஜனமாய் நாங்கள் மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். என்று செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக, ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அதிகார மகிமையெல்லாம் உனக்கு இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே.